இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து சரவணா எலைட் ஷோரூமில் 9 கேரட் கோல்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ரீசேல் வேல்யூ எவ்வளோ, பியூரிட்டி எப்படி இருக்கும், டெய்லி யூஸ் பண்ணலாமா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி புத்தஸ் கிச்சன். நம்ம இங்கே வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சரவணா எலைட் தங்க நகை மாளிகை. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா எலைட்டில் வந்து இந்த மாதிரி 9 கேரட் கோல்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம டி நகரில் சென்டரான இடத்துல நம்ம ஃபேவரட் ஷாப்ல சூப்பரான டிசைன்ஸ்லாம் கிடைக்க போகுது. இன்னைக்கு வந்து நாளுக்கு நாள் தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? ஸோ வந்து ஏழை மக்களோட அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாலையும் வாங்க முடியும். இங்கே எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த வெட்டிங் ஜிமிக்கி, இப்போ ஐப்பசி மாதம் நிறைய வெட்டிங் வரும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிங் ஜிமிக்கி, மோதிரங்கள். இப்போ தலை தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் மோதிரங்கள்லாம் வாங்குவீங்க. பட் வந்து தங்கத்தில் வாங்கணும்னா கஷ்டம் இல்லையா? அதனால வந்து 9 கேரட்ல நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான் கிடையாது, நம்ம கிஃப்டிங் கூட ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா வந்து அந்த காலத்துல வந்து ஒரு பவுன் வந்து கம்மியா வாங்கி நம்மளுக்கு போற செஞ்சிருப்பாங்க. நம்மளால இப்ப விற்கிற விலைக்கு அவங்களுக்கு பதில் செய்ய முடியாது. இதுவும் கூட சூப்பரான பியோர் கோல்டு தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதுல வந்து ஒரு 5 மெட்டல்ஸ் அதை இது பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இங்க இது மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி வந்து செயின் கலெக்ஷன்ஸ், முக்கியமா தாலி சரடு கலெக்ஷன். தாலி சரடு எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த கவரிங்ல வாங்கிட்டு கழுத்துல போட்டு அரிக்குது நினைப்போம் இல்லையா? நம்மளுக்கும் சூப்பரான ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. தாலி சரடு கலெக்ஷன்ஸ் இருக்கு, மாட்டலு, வளையல்லாம் ஹெவி வெயிட்ல தங்கத்துல வாங்க முடியுமா? பட் 9 கேரட்ல வாங்கலாம். 1 லேக் கொடுத்து வாங்குற அந்த வளையல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 30,000 20,000 அந்த மாதிரியும் கிடைக்கும். நம்ம சரவணா ஸ்டோர்லயே வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் போட்டிருப்பேன். அப்போ வந்து நிறைய பேருக்கு வெள்ளி தான் வாங்கணுமா அப்படின்னு நினைப்பீங்களா? இப்போ கோல்டுலே கிடைக்குதுல, அதுவும் 9 கேரட் கோல்டு. சரி, இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றத நல்லா டீடைல்டா நான் காமிக்கிறேன், பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம பார்க்குறதுலாம் லைட் வெயிட்டில் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸு. 4 கிராம்லேருந்து ஒரு 11 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடியது. அண்டு இன்றைக்கி நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த 9 கேரட் வந்து 1 கிராம் வந்து 5165 ரூபா விலையில் இருந்தது. இது வந்து சரவணா எலைட் ஷோரூமோட ப்ரைஸு, 9 கேரட் கோல்டோடைய ப்ரைஸு. வெளியில் வந்து வித்தியாசங்கள் வரலாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்குற நகைகள் எல்லாமே வந்து HUID ஹால்மார்க் சர்டிஃபிகேட்டோடு வரக்கூடியது. 22 கேரட் எப்படி பியோர் கோல்டோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பியோர் கோல்டு மிக்ஸ் பண்ணி தாங்க பண்ணுறாங்க. இதில் வந்து 37.5 அளவுக்கு வந்து கோல்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதர் மெட்டல்ஸ் கலந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து லைட் வெயிட்டில் தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கான வீடியோவில் வந்து இந்த மாதிரி நெக்லஸ்ஸு, தாலி சரடு, செயின் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வளையல் இதெல்லாமே காமிச்சிருக்கேன். ஷார்ட் செயின் கூட காமிச்சிருக்கேன். இன்னும் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன். இயர்ரிங் கலெக்ஷன்ஸு, பெண்டன்ட்டு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதை பார்ட் 2 வீடியோவாக பாருங்கள். ஜுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி 9 கேரட் கோல்டு எங்களுக்கும் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் நாங்கள் சென்னையில் இல்லை, ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போதைக்கு 9 கேரட் கோல்டு வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரலை. மேபி ஃப்யூச்சரில் கூட அவங்க கொண்டு வரலாம். ஏதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டி நகர் சரவணா எலைட் ஷோரூமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சென்னையிலே அதர் பிரான்ச்சஸ்லலாம் போனால் கூட கிடைக்காது. நீங்கள் இங்கேயே வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்குமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குதுங்க. ஏன்னா பியோர் கோல்டு மிக்ஸ் பண்ணி தானே பண்ணுறாங்க. அதனால் இதுக்கும் கோல்டு மாதிரி ரீசேல் வேல்யூ இருக்குது. இதை கொண்டு வந்து நம்ம ரீசேல் பண்ணும்போது அன்னைக்கு வந்து 9 கேரட் கோல்டோடைய 1 கிராம் ரேட் எவ்வளவோ அதே விலைக்கு வந்து உங்களுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ ரீசேல் வேல்யூவும் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் கழுத்தில் வேர் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் வரக்கூடியதுங்க.
நீங்கள் ஃபர்ஸ்டே பார்த்துருப்பீங்க, ஒரு 4 கிராம்லேருந்து 11 கிராம்ஸ்குள்ளே தான் இருந்தது. ஏதோ ஒன்று தான் அதில் 11 கிராம் இருந்தது. மிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 7 கிராம்குள்ளேயே இருந்தது. ஸோ வந்து நம்ம 22 கேரட்டில் வாங்கினோன்னா பல லட்சங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த 9 கேரட்டில் வந்து ஒரு கம்மியாக, அதை விட ஒரு பாதி அமௌண்ட்டுக்கே வந்து அந்த மாதிரி நெக்லஸ்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சூப்பரான பெண்டன்ட் வச்ச செயின் கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுவும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 12 கிராம்லேருந்து 18 கிராம், 1.5 பவுண்ட்லேருந்து 2 பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடியது, 9 கேரட் கோல்டில் வரக்கூடியது. கோல்டே வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் பண்ணால் அது நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே 9 கேரட் கோல்டு தானே, அதுவும் இல்லாமல் லைட் வெயிட்டில் பண்ணியிருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணால் நல்லா நம்ம லைஃப் லாங் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதிரி தாலி சரடு கலெக்ஷன்ஸு நிறைய பேர் வந்து கவரிங்கில் வாங்கி போட்டு கழுத்து அரிக்குதுன்னு நினைப்பீங்க, வெள்ளியில் வாங்கினாலும் பாலிஷ் போயிடுதுன்னு நினைப்பீங்க. கோல்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, அதுவும் வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 9 கேரட்டுள்ளே வரக்கூடிய இந்த தாலி சரடு கலெக்ஷன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ தலை தீபாவளிக்கு புது மாப்பிள்ளைக்கு செயின் மோதிரம்லாம் வாங்க முடியலன்னு கஷ்டப்படுவீங்க. ஸோ உங்களுக்கான செயின் கலெக்ஷன்ஸ், உங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கான செயின் கலெக்ஷன் தான் இது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் மாதிரி தான் வருது. அண்ட் ஆல்சோ போத் லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேர் கூட யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு போட்டுமே காமிச்சிருக்கேன். லென்த்து பாருங்கள், ஒரு மிடில் லென்த்தில் வந்திருக்கு, ஷார்ட் செயினும் கிடையாது. இங்கே வந்து இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ட்ஸ் லேடிஸ் போத் 2 பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க. அதுவுமே வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ட்ரெடிஷ்னல் தாலி சரடு டைப் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 2 பவுண்ட் 9 கேரட் கோல்டில் வந்திருக்கு, 16 கிராமில் வந்திருக்கு. ஒரு மாதிரி பாக்ஸ் டைப்பில் இருக்கும் இந்த செயின். நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் கலெக்ஷன்ஸு நல்ல ஒரு மிடில் லென்த்தில் நம்ம வந்து தாலி சரடு கூடயே இன்னொரு செயின் போடணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதில் இது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் டிசைன்ஸு. இன்னும் கோல்டில் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. இதனுடைய வெயிட் வந்து 17 கிராமில் இருந்ததுங்க. இதெல்லாம் ஒரு இன்விசிபிள் செயின் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. 2 கிராம்லேருந்து வெறும் 3 கிராமுக்குள்ளேயே இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. சரி, ஓகே, எல்லாத்துக்குமே வெயிட்டை சொல்லிட்டீங்களே, வேஸ்டேஜ் சொல்லவே இல்லையே அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். இந்த நகைகளுக்கெல்லாம் 9 கேரட் நகைகளுக்கு பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாதுங்க. சூப்பரான விஷயந்தான் இல்லை? இருங்க இன்னொன்று இருக்குது. பட் மேக்கிங் சார்ஜஸ் வரும், ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி 9 கேரட் கோல்டு நகைகளுக்கு வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் உண்டு. அதே சமயத்தில் ஜிஎஸ்டியும் கொடுத்து நம்ம வந்து பே பண்ணி வாங்குகிற மாதிரி வரும். ஸோ நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி. கோல்டு அந்த 9 கேரட் கோல்டோடைய 1 கிராம் ரேட்டு 5165 ரூபா. நீங்கள் வாங்க போகும்போது அந்த ரேட் வந்து மாறுபடலாம், ஏன்னா இதுவும் தங்கம் தானே. ஒரு மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள் வர மாதிரியான பிரேஸ்லெட்டு, நடுவில் வந்து அழகாக அந்த ஸ்டோன்ஸ் பதிச்சு டைமண்ட் லுக்கில் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி லைட் வெயிட்டட். இது கூட இதனுடைய வெயிட் வந்து வெறும் 4 கிராமில் தாங்க இருந்தது. இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு மாதிரி செயின் டைப்பில் வரக்கூடியது. ஸோ அதே இன்ஃபினிட்டி சிம்பிள் தான் நடுவில். சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வளையம் டைப்பில் வந்திருக்கு அந்த டிசைன்ஸு. ஒரு காஸ்டிங் மாடல் இருக்குது. நம்மளுக்கு வந்து காஸ்டிங் மாடல் இருந்ததுன்னா நல்லா வந்து உங்களுக்கு லைஃப் வரும். அண்ட் இதனுடைய வெயிட்டு 5 கிராமில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பேங்கிள் கலெக்ஷன் பார்க்கலாமா? 9 கேரட் கோல்டில். ஏன்னா வந்து 22 கேரட் கோல்டில் வந்து இந்த மாதிரி ஹெவி வெயிட் பேங்கிள்ஸ்லாம் நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லா பீப்புளுமே வாங்குகிற மாதிரி இந்த மாதிரி 9 கேரட் கோல்டில் சூப்பராக நிறைய டிசைன்ஸ் பேங்கிளில் கொண்டு வந்திருக்காங்க.
செயின் கம்மல் இதெல்லாம் வந்து எல்லாராலையும் வாங்கிட முடியும் கோல்டில். பட் இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ், அதுவும் ஹெவி வெயிட்டில் இந்த மாதிரி பக்கத்தில் கடை பேங்கிள்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரிலாம் வாங்க முடியுமா நம்மளால்? ஸோ அதனால் இதையுமே வந்து 9 கேரட் கோல்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சிங்கிள் பேங்கிளோடைய அந்த வெயிட்டு தான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஒரு வளையலோடைய வெயிட்டு. அண்ட் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாம்பே டைப்பில் இருந்தது. நீங்கள் உள்ள கோல்டுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி இதுவும் கோல்டு தானே. இதுக்குமே என்ன பண்ணுங்கள், பிளாஸ்டிக் வளையல் கொடுத்துக்கோங்க, நல்லா உங்களுக்கு லைஃப் வரும். அதே சமயத்தில் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 6 கிராம்லேருந்து 8 கிராம்குள்ளே தானே இருக்குது, நம்ம வளைஞ்சிருமோ அந்த பயம் இருக்கும்ல. அதனால வந்து நம்ம பிளாஸ்டிக் வளையல் கொடுத்துட்டோன்னா இன்னும் கூட நம்மளுக்கு நல்ல லைஃப் லாங் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், 22 கேரட் கோல்டுலலாம் பார்த்தீங்கன்னா 92.5 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோல்டு வந்து கலந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம 9 கேரட் கோல்டு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக 37.5 அளவுக்கு தான் கோல்டு கலக்கிறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணோம்னா அந்த பாலிஷ் போகாது. ஸோ வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் வேருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பேங்கிள்ஸ்லாம். இது வந்து 16 கிராமில் இருந்ததுங்க, சிங்கிள் பேங்கிளோட ரேட்டு தான். நீங்கள் 2 வளையல் இதே மாதிரி வேணும்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதும் அதே கடை பேங்கிள் டைப் தான். ஒரு 3 வளையலை சேர்த்து பண்ணால் எப்படி இருக்கும், பட்டை வளையல் சைடில் 2 வளையல் கொடுத்து பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்க. கோல்டில் நிறைய பார்த்துருப்போம், அதுலேயே இது வந்து லேட்டஸ்ட் டிசைனு, 18 கிராமில் வந்திருக்கக்கூடியது. அடுத்தது பார்க்குறதுலாம் வந்து 4 பேங்கிள் செட்டு, 2 பேங்கிள் செட்டு அந்த மாதிரி. பட் சிங்கிள் பேங்கிளோடைய அந்த கிராம் வெயிட்டு தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையுமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 8 கிராம், 1 பவுனில் வரக்கூடியது, 1 பவுன் 9 கேரட் கோல்டில் வரக்கூடியது. உங்களுக்கு 4 வளையல் வேணுன்னா கூட இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பாம்பே டைப்பில் வரும். எல்லாத்துக்குமே வளையல் கொடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் வளையல். இது பாருங்கள், கிளிட்டரிங்க சூப்பராக இருக்குது இந்த டிசைன்ஸ்லாம். 4 பேங்கிள் போடும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு மாதிரி கம்பி பேங்கிள் டைப்பு. ஸோ வந்து நம்மளுக்கு சிம்பிளாக வேணும், இல்லை நம்ம வந்து கலந்து போடணும், கோல்டு வளையல் கூடவே கலந்து போடணும், பட் வந்து எனக்கு 22 கேரட்டில் வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 9 கேரட்டில் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க சிம்பிளாக. ஏன்னா ஃபங்க்ஷன் வேறு தானே பண்ண போகிறோம், நம்ம அந்த 22 கேரட் கோல்டு அந்த வளையல் கூடயே இதையும் சேர்த்து போடுங்க. ரெண்டுமே ஒன்று தான், ஏன்னா இதுவும் கோல்டு தானே. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே வந்து 2.4லேருந்து 2.8 வரைக்கும் நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டிசைன்ஸ்லாம் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 வளையல், 4 வளையல், சிங்கிள் வளையல், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் பண்ணியிருக்காங்க. எல்லா ஜுவல்ஸும் காட்டிலும் பார்த்திங்கன்னா பேங்கிள் டிசைன்ஸ் கொஞ்சம் நிறையவே வச்சுருக்காங்க. இப்போ யாராவது இது மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டி நகர் சரவணா எலைட் ஷோரூம் விசிட் பண்ணலாம். இதில் ஏதாவது பர்டிகுலர் டிசைன் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு வந்தும் காட்டலாம், இல்லைனா நம்ம சேனலில் பார்த்துன்னு சொல்லி அப்படியே வீடியோவிலே கூட காட்டுங்க, உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டி நகர் அந்த எலைட் ஷோரூமில் 4th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். மெயின் பில்டிங்கில் 4th ஃப்ளோருக்கு போனீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் கையில் வச்சுக்கிறது கூட ஒரு நியூ டிசைனுங்க, ப்ளைனாக வந்திருக்கு பட்டை வளையல் மாதிரி. அதில் மேலே வந்து இந்த பட்டர்ஃப்ளை முகப்பெல்லாம் வச்சு நல்லா நியூ டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வளையலும் 8 கிராமில் வருது, 1 பவுனில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த பட்டை வளையல் டைப் தான், பட் டிசைன்ஸ்லாம் நல்லா சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா வேஸ்டேஜ் கிடையாது. அதுதான் நம்ம நகை வாங்குகிறோமோ இல்லை இந்த வேஸ்டேஜுக்கு பயந்துக்கினே நிறைய கடைகளில் சீட்டு போடுவோம். ஸோ அந்த கவலையும் இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து 7 கிராம் வெயிட்டில் வந்திருக்கு, சிங்கிள் பேங்கிளோடைய வெயிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுலே பட்டை வளையலே கொஞ்சம் ப்ராடான டைப்பு.
பர்டிகுலர்லி இந்த ட்ரேயில் வந்து நல்ல சூப்பர் டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்ததை காட்டிலும் இதில் எல்லாமே சூப்பர் டிசைனாக இருந்தது. நல்லா கைக்கு நிறைவாக இருக்கும். இதெல்லாம் போடும்போது ஒன்று போட்டாலே கூட போதும். சப்போஸ் நீங்கள் வாட்ச் கட்டிப்பீங்க, ஒரு கையில் தான் வளையல் போடுவீங்கன்னா ஒன்று கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 9 கேரட் கோல்டோடைய விலையும் கம்மி தானே. ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவுமே வரும். இது இந்த டிசைன் கூட பாருங்கள், அப்படியே ஒரு லேசான அந்த ஏதோ ஒன்று கையில் போட்ட மாதிரி இருக்குது. அவ்வளோ லைட் வெயிட்டடில் பண்ணியிருக்காங்க. 22 கேரட் அந்த மேக் பண்ணுற அதே ஆசாரியை தான் இதெல்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க. 9 கேரட்னால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அதனால தான் டிசைன்ஸ்லாம் வந்து ஒன்றும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஃபினிஷிங், அந்த ஒர்க்மேன்ஷிப் எல்லாமே நல்லா இருக்குங்க. சப்போஸ் கையில் போட்டால் அந்த குத்துமோன்ற அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்து ஃபினிஷிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் இது வந்து லேட்டஸ்ட் டிசைனில் வரக்கூடியது. இதுவுமே சிங்கிள் பேங்கிள் வேணும், நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் பேங்கிளாகவும் வாங்கிக்கலாம். இல்லை 2 கைக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சா 2 கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான இந்த வெட்டிங் ஜிமிக்கீஸு, அடுத்து வந்து நார்மலாக நம்ம அம்மாக்கள் பெரியம்மாலாம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி கம்பல் டிசைன்ஸ் ட்ரெடிஷ்னல் மாடலில் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நிறைய நகை கடைகளில் கிடைக்கிறதில்ல. அதுவும் 9 கேரட்டில் கிடைக்குமா அப்படின்ற டவுட்டும் இருக்கும். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்கள் மொபைலில் வரணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஏதோ வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை பார்க்க ஐட்ரீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 9 கேரட் நகையெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் தேடிட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.